திருவடிகளை அடியேன் மனமொழி மெய்களால் வணங்கி ஸ்ரீ கல்யாணசுந்தர பெருமான் திருவடிகளை அடியேன் மனமொழி மெய்களால் வணங்கி 24வது ஞான பீடத்திலே எழுந்தருளி செங்கோலோச்சி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி துதிக்கின்றேன். இவ்விழாவிற்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்க இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி துதிக்கின்றேன். இன்று ஸ்ரீ அமர்நீதி நாயனார் அவர்களின் குரு பூஜை திருநாள். இன்று அவர்களுடைய வீதி உலா காட்சியெல்லாம் நாம் கண்டு கழித்திருக்கிறோம். மாலை நிகழ்வாக புராணம் வாசித்தல் என்கின்ற மரபு நிகழ்வு தற்போது நிகழ உள்ளது. அந்த மரபு நிகழ்வுக்கு முன்னதாக நம்மையெல்லாம் அருள் பார்வை கிடைக்கும் வண்ணம் ஸ்ரீமத் சுவாமிகள் அவர்கள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு திறத்திலே பல தலங்களிலே அவர்கள் உரை நாம் கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். யூடியூப் வழியாகவும் சரி. ஏன்னா இன்னைக்கு நவீனமயமாக்கல் என்கின்ற முறையிலேயும் நாம் பக்தியை இளைய தலைமுறையிலேயே கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சின்ன கம்ப்யூட்டர், இத்தனோண்டு கையடக்க கம்ப்யூட்டர்கள் நமக்கு நல்லதையும் அளிக்கின்றது, தீயதையும் அளிக்கின்றது. அந்த நல்லது அந்த குழந்தைகளிடம் போய் சேர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அந்த தளத்தை பயன்படுத்துபவர்கள் சில பேர் குறைவான நேரத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இடையில தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிறதும் தேவைப்படுது. அதையுமே ஸ்ரீமத் சுவாமிகள் அவர்கள் பல்வேறு தலைப்புகளை, திருமுறைகளை எடுத்துக்கொண்டு அதிலே முத்தலைப்புகளாக பல்வேறு தலைப்புகளிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சைவத்தின் உச்சம் மெய்கண்டார் திருக்கோயிலை திருப்பணி செய்த பெரும்பாலான பங்கு குற்றம் கூடலால பயிலாய் குற்றமே குணங்கள் கூடலால பயிலாய் சுற்றமே பேரானோனி தொடர்ந்து சுதேனி கற்றனோ கருத்துமி கற்றனோ கருத்துமி அருத்தம் எந்திரை ஒற்றுமை புகழ்ந்தமன் உரைப்பதன் மனே ஞானமே வடிவாகிய ஞானவான் வாசகர்தான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி கருணாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிகர் புத்தகருடைய குருவுடைய திருக்கைலாயக்கரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூரை ஆயுதம் ஸ்ரீ 24வது மகா சஞ்சான் அவருடைய குருவுடைய அடியை கரணங்களால் படம்பெறுகிறேன். இன்றைக்கு நல்லூர் தளத்தில் நாமெல்லாம் அமர்நீதி நாயனார் குரு பூசைக்காக வழிபாட்டுக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். எத்தனையோ பெருமைகளில் செய்த நல்வினை பயனால தான் நாம் இங்கே வந்திருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு நேரம் கிடைச்சது, பணம் இருந்ததுனாலேயோ ஏதோ வாய்ப்பு இருந்ததுனாலேயோ வந்ததாக நாம் தான் நினைச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துக்கு வரணும்னா நல்லூர் பெருமானுடைய திருவருளும் இன்றைக்கு
நம்முடைய அமர்தி நாயனாருடைய குருவர்களுக்கு தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. இந்த அமர்நீதி நாயனாருடைய பெயரே நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. என்னன்னா, இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அது அடுத்த கட்டமாக எங்கே போகுதுன்னா நீதிமன்றத்துக்கு போகுது. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்போது அந்த நீதிபதிகள்லாம் ஒரு குழுவாக இருந்து அதை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. டிவிஷனல் பெஞ்சுன்னு சொல்கிறாங்க, அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்தில் போய் அந்த பிரச்சனையை தீர்த்துவாங்க. ஆனால் நீதியே போய் ஒருத்தர் அமர்ந்ததுன்னா அது நம்ம அமர்நீதி நாயனாக்கள் தான். இப்போ அவர் எவ்வளோ சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீதி ஒருத்தர் போய் அமர்வுன்னா அது எப்படிப்பட்ட தன்மையானவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் எல்லாரையும் பற்றி ஒரு வரியில சொல்லியிருப்பார். அந்த ஒரு வரியை எடுத்து நம்பியாண்டார் நம்பி இன்னும் சிறப்பாகவும் அதுலேயும் பெருஞ்சிறப்பாக சேக்கடார் பெருமாங்க அதை எடுத்து கையாண்டிருப்பாங்க. அதில் அமர்நீதி நாயனாரை பற்றி சொல்லும்போது அல்லிமென் முல்லை என்றால் அமர்நீதி கடினின்னு சொல்லுவார். எத்தனையோ பூக்கள் இருக்கு, வாசனை மிகுந்த மலர்கள்னு நம்ம அமர்நீகை செண்பகம் இதெல்லாம் சொல்கிறோம். நம்முடைய சைவ சமயத்தில் சிறப்பித்து சொல்லப்படக்கூடியது தாமரை. இதெல்லாம் இருக்கும்போது அல்லியும் முல்லையும் ஏன் சொன்னாரு அப்படின்னா, எந்த பூவை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு புற இதழ் அக இதழ்னு ரெண்டு இருக்கும். ஆங்கிலத்தில் செப்பல் பெட்டல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாமரை பூ எடுத்து பார்த்தோம்னா கூட அதில் புற இதழ் இருக்கும், அக இதழ் இருக்கும். அதுக்குள்ள அந்த கேசரம்னு சொல்லக்கூடியது, அடுத்து அந்த சட்டி மாதிரி ஒரு அமைப்பு இப்படிலாம் இருக்கும். எல்லா பூக்கள்லையும் இருக்கும். இந்த மல்லிகையிலையும் அல்லியிலையும் முல்லையிலையும் புற இதழ் அக இதழ்ங்கிற பிரிவுலாம் கிடையாது. ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் அந்த இதழ்கள் இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா, அமர்நீதி நாயனார் உள்ளுந்து வைத்து புறமுந்து பேச மாட்டார். இப்போ நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கோம், கோயிலில் இருக்கோம்னா வெளியில் பார்க்குறதுக்கு இந்த வேடமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அதே இருக்குமா, நம்ம எண்ணமெல்லாம் சிவனடியே சிரிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் அமர்நீதி நாயனார் அப்படி இல்லை. எப்பவுமே நல்லூர் பெருமானுடைய திருவடியே தன்னுடைய சிந்தையில வச்சிருந்தாரு. அடியார்களுக்கு இந்த கீழுடை கொடுக்கறத தன்னுடைய பெரும் பாக்கியமா கருதி வச்சிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு, தொகையடியார்களுடைய வரலாறுலாம் பார்த்தோம்னா அவங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதையே ஒரு தொண்டா செஞ்சாங்க. என்கிட்ட தொண்டுங்கிற பேரில் அதையும் இதையும் வளைஞ்சு பொருளாக வசூல் பண்ணி சாப்பாடு போட்ட செஞ்சுங்கிற மாதிரிலாம் இல்லாம அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அதையே தொண்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சைவத்துல நாமெல்லாம் என்ன பண்றோம்னா இந்த தொண்டையே ஒரு தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் போலதான் நமக்கு பொருளாதாரத்துல ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஒரு புகழ், இல்லை ஒரு இடத்துக்கு போனா ஒரு மதிப்பு. நான் ஐயா வந்திருக்கேன், எனக்கு முதல் உதவி கொடுக்கணும், நான் மரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எனக்கு மாலை மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த தொண்டே ஒரு தொழிலாகி போச்சு. அதெல்லாம் இல்லாமல் 63 நாயன்மார்கள் இருக்கிற திருக்குறள் தொண்டர் இருக்காம அவர் தலைமை தொழிலாளி முதல்ல ஒரு அடியாருக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் தன்னுடைய வேலையை பார்க்கணும்னு இருந்தார். இப்போ நம்ம அதிபத்த நாயனார் பார்த்தா அவர் ஒரு மீனவர், செம்படவர். அவர் முதல்ல பிடிக்கிற மீனை சாமிக்கு விட்டுட்டு அப்புறம் மற்ற மீன்களெல்லாம் தன்னுடைய விட்டார். அது போல நாமளும் வாழ்க்கையே சைவத்துக்காக அர்ப்பணிக்க முடியாதா கூட எவ்வளவோ உலக விஷயங்கள்ல குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பணம் சேர்க்க வேண்டியிருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் சிறப்பாக பண்ணலாம். இதை ஒரு கொள்கையா நியமமா தினம் கடைபிடிச்சோம்னா நம்ம இறைவனுடைய திருவருளுக்கும் நம்முடைய ஐயாவுடைய குருவருக்கும் பாத்திரமாவது காலம் உறுதி. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யணும். திருக்கோயிலுக்கு வந்தா இங்க இருக்க குப்பைகள் எல்லாம் எடுக்கலாம். நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். கடனோட வாங்கி பெருசாக அன்னதானம் போடணும், திருப்பணி பண்ணணும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிலாம் இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம். அதை செஞ்சோம்னா இறைவனுடைய குருவர்களுக்கு நிச்சயமாக பாத்திரமாகும். 10 லட்ச ரூபா கொடுத்து திருப்பணி பண்ணுறவங்க, இல்லை தினம் கோயிலை கூட்டி பெருக்கிறவங்க,
அப்படின்னு எந்த வேறுபாடையுமே நம்ம பார்வையில நம்ம தான் பார்க்குறோம். ஓ, அவர் பெரிய பணக்காரர், பெரிய திருப்பணி கொடுத்தாருன்னு நினைக்கிறோம், இல்லை எது வராங்கன்னா பெரிய கூட்டிகிட்டு போறான்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லூர் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடோடு செய்கிறாங்கிறது தான் அவர் பார்க்குறாரு. அடியார் அடிமை அறிவாய் போச்சு அப்படின்னு அப்பர் பெருமானு சொல்றாரு. அடிமையை அளப்பர் போலும் ஆவிட துறையனாரே அப்படின்னு நம்முடைய திருமுறைகளில் சொன்னது போல நம்முடைய அடிமைத்திறம் என்னங்கிறது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நல்லூர் பெருமானுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால நம்ம வெளியில புற வேஷங்களெல்லாம் காட்டிக்கிட்டு நல்லது செய்யற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள மனசுல கெட்ட எண்ணம் வச்சிருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிடுவாரு அப்படிங்கிறத அப்பர் பெருமான் கள்ளனேன் கள்ளன் தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி அப்படின்னு 4ஆம் திருமுறையில ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கள்ளனேன் கள்ளன்னு சொல்றாரு, தான் செய்யற அந்த தொண்டை ஒரு கள்ளன் தொண்டுன்னு சொல்றாரு. அப்பர் பெருமான் தொண்டுனாலே நமக்கு நினைவுக்கு வர்றது அப்பர் பெருமானுடைய வடிவம் தான். அவரே தன்னுடைய தொண்டை கள்ள தொண்டுன்னு சொல்றாருன்னா, அப்ப நம்ம செய்யற தொண்டெல்லாம் எந்த நிலையில இருக்குங்கிறது நம்மளே சுயபரிசோதனை பண்ணி பார்த்துருந்தோம். அவர் என்ன சொல்றாரு, உள்குவார் ஒழுகி செல்லாம் உடன் இருந்த அநீதி என்று வெழுகினேன் வெழுகினாலும் விழாக சிரித்திட்டேனேங்கிறார். இப்போ நான் உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு வெளியில் அப்படியே புறவேஷம் போட்டு நடிக்கிறேன். அதை இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு அவர் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு அசட்டு சிரிப்பேன். அதோட நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு. அது மாதிரி தான் ஒரு கள்ளன், தான் கள்ளத்தொண்டு செய்கிறோங்கிறத எல்லா மனசுலையும் உயிராக இருக்கிற இறைவன் கண்டுபிடிச்சிட்டாராம். கண்டுபிடிச்ச உடனே அப்பர் பெருமானுக்கு ஒரே வெட்டமாக போச்சான். வெள்ளினாலும் அவர் சிரிச்சதுல அந்த விநாயகரே வழியேறி போச்சான். இப்படி சிரிச்சாராம் குறுங்கி. அதனால அப்பர் பெருமானுடைய தொண்டே அப்படிப்பட்ட நிலையில இருக்குன்னு அவர் சொன்னாருன்னா, அவருடைய தொண்டு சிறந்த தொண்டு தான். நம்மளெல்லாம் மனசுல வச்சுதான் எப்பவுமே அருளாளர்கள் நீ சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது தன் மேல ஏற்றி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாரும் ஒழுங்கா இருக்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் நாமெல்லாம் இதை ஒழுங்கா செய்யணும்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது சொல்றவங்களும் அந்த நிலையில இருக்கணும், கேட்கறவங்களும் சொல்றதை கேட்பாங்கிறதுனால அந்த நிலையில சொன்னார். அதனால நம்ம என்ன தொண்டு செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன எண்ணத்துல செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் மேல நம்முடைய பழந்தமிழர்கள் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் நல்லது செய்தல் வேண்டும் இப்போ தெளிவாகவே சொல்லி போயிட்டாங்க. நம்மளால முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், இல்லைன்னா சிறுசிவாக பேசாமல் நம்ம நம்ம வேலை வந்ததுனால இருக்கணும், அடுத்தவங்க தொண்டு செய்யறதுக்கு இடங்கள் இல்லாமலாவது இருக்கணும். இதையெல்லாம் தான் இந்த மாதிரி குரு பூசை நாளில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அமர்நீதி நாயனார் குரு பூசை தினத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவிகளை சிவனடியார்களுக்கும் மற்றவங்களுக்கும் செய்யணும். அதை செய்யும் போது வெளியில வெறும் வேஷத்துக்காக மட்டும் இல்லாமல் பரவாயில்லமாக இல்லாமல் ஒரே பந்தா ஃபோட்டோ எடுக்கிறது ஃபேஸ்புக்கில் போடுறது அப்படின்னு தான் காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் உண்மையானதா வளர்த்துக்கணும். வளர்க்கும் போதும் நம்மகிட்ட பணம் இருக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு அதை விட்டு இறைவன் நமக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சோம்னா அது பதிப்புண்ணியமாகி நமக்கு ஒரு மேலான நிலையை கொடுக்கும். அதனால அமர்நீதி நாயனார் குரு பூஜை தினமான இன்னைக்கு நம்முடைய புலவரையா அவருடைய வரலாறுலாம் படிக்க போகிறாங்க. அதை நம்ம கேட்டு இவங்க காலகாலமாக அந்த வரலாறு சொல்கிறது அவங்க அப்பா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அப்புறம் இவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவரும் வரலாறு படிக்கிறாரு, நம்மளும் கேட்குறோம். ஆனால் அது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமான்னு பார்த்தா அது எல்லாருமே சந்தேகத்துக்குரியது தான். இந்த வரலாறு கேட்கறது ஐதீக விழாவை கண்டு கழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரு பூஜை தினத்தில் இந்த உறுதிமொழியை இருக்கும். சிவா நம்ம பார்வதி உதயே ஹர மகாதேவா.
நாயன்மார்களின் வரலாற்றை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன பயன் கிட்டும் என்பதை அவர்கள் அருளாசியிலே நாம் கேட்டும் நம் வாழ்க்கையிலேயே பின்பற்றினோமானால் நம் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும். அடியார்கள் அந்த அளவுக்கு நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். புராணம் படித்தல் என்கின்ற நிகழ்விலே அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் எந்த வகையிலே இறை தொண்டு செய்திருக்கிறார்கள், எந்த வகையிலே எளிமையானதொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த வகையிலே ஒரு கொள்கை பிடிப்போடு தம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இந்த புராணத்திலே தெரிந்து கொண்டு அதையும் நம் வாழ்விலே பின்பற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த புராண வாசிப்பு நிகழ்வு தொடங்குகிறது. சீரின் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களி அழி மலர் பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரின் நீடிய பெருமை சேர் பதி பழையாறை. அமர்நீதி நாயனார் பிறந்த ஊர் பழையாறை என்கின்ற ஊர். அந்த ஊர் எப்படிப்பட்டது என்றால் பூஞ்சோலைகள் மிகுந்து களி அழி அப்படின்னா தேன் உண்பதற்காக வண்டு கூட்டங்கள் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அந்த வண்டு கூட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா அங்க எவ்வளவு மலர்கள் பூத்து குலுங்கி இருக்க வேண்டும், அப்ப அங்க எவ்வளவு பூஞ்சோலைகள் இருந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். பொன்னி நன்னாட்டு, காவிரியாருக்கு பொன்னி நதி சொல்றோம் இல்லையா? அப்ப சோழ நாட்டிலே செம்பியர் என்றால் சோழர்கள், சிபி சக்கரவர்த்தியின் வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் சோழர்கள். அவர்களுடைய பொன்னி நாட்டிலே பழையாறை, பூஞ்சோலைகள் பூத்து குலுங்குகின்ற பழையாறை என்ற ஊரிலே அவதரித்த பெருமகனார் அமர்நீதி நாயனார். மண்ணும் அப்பதி வணிகர் தம் குலத்தினில் வந்தார், பொன்னும் முத்தும் நன் மணிகளும் பூந்துகில் முதலா என் நிலத்தினும் உள்ளன வரும் வளர்த்து இயல்பால் அந்நிலைகண் மிக்கவர் அமர்நீதி என்பார். அமர்நீதி என்பார் அவர் சாதாரணமானவர் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தர், தொழில் அதிபர். அவர் பொன் பட்டாடைகள் பொன் மணிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். சிந்தை செய்வது சிவன்கள் அல்லது ஒன்று இல்லார், அந்தி வண்ணர் தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். அவர் எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் அவர் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருந்தாரு? இறைவனுடைய திருவடியையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, இறைவனுடைய அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கந்தை கீழுடை, கந்தைனா போர்வைன்னு அர்த்தம், போர்வை, கீழ் அப்படின்னா அரைஞானோடு கூடிய கோவணம், கீழ் உடை எல்லாம் கொடுத்து அமுதும் கொடுத்து அவர்களை போற்றி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அருளாளர் அமர்நீதி நாயனார். முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர் வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய்தக்க திருமணம் சமைத்தார். தொக்க சுற்றமும் தாமும் வந்தணைந்தனர் தூயோர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கோவணத்தை அதுல வச்சாச்சு. வைத்த பிறகு அவர் என்ன செய்யறார்? அவருடைய கோவணத்தை எல்லாம் வைக்கிறாரு. இருந்தாலும் நேர் நிற்க மாட்டேங்குது. நாடும் என்று ஆடு சேவடிக்கு அடியருக்கு அற்புதம் செய்தி. அவரிடம் இருந்த ஆடைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக என்ன பண்றாரு? மற்றொரு தட்டிலே வைத்து ஒவ்வொன்றாக வைக்கின்றார். வைத்தாலும் அது நேராகுதா? இல்ல. இறைவனுடைய வைக்கப்பட்ட கோவணம் தான் என்ன ஆகிறது? கீழே இறங்கி இருக்கிறது. இத பார்த்தோம்னா அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உலகில் இல்லதோர் மாயை
கோவணம் ஒன்றுக்கு அலையில் கோவணம் ஒத்தில என்று அதிசயித்து பலவும் மென்துகில் பட்டுடன் இட இட உயர இலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். கோவணம் வச்ச பையன் வைத்தாலும் அந்த தட்டானது நேராகவில்லை. முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கான் பட்டும் துயில் அநேக கோடிகளுடன் பத்த தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவண தட்டு. எல்லாத்தையும் வச்சாச்சு. அவர்கிட்ட இருந்த பட்டாடைகள் பொன் எல்லாத்தையுமே வைச்சார். அப்படி இருந்தும் அந்த கோவண தட்டுத்தான் தாழ்ந்திருந்தது. ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூ நருந்துகில் வர்க்க நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன குறிக்கவும் தட்டின் மட்டிடுவால் ஏனை எந்தனம் இடம்பெற வேண்டும் என்றிறைஞ்ச. இதை பார்த்தோன்னே ஆடைகள் எல்லாத்தையுமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேண்டிக்கிறாரு? என்கிட்ட இருக்கிற மற்ற செல்வங்களையும் இதுல வைக்கிறதுக்கு அடியாராகிய இறைவனிடம் வேண்டுகிறார். என்னுடைய எல்லா செல்வத்தையும் இதுல வைக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு வேண்டார். வைப்பதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தனங்களை எல்லாம், தனங்கள் தான் பொன் வழிகள் எல்லாத்தையுமே அதுல வைக்கிறதுக்கு சம்மதிக்கிறார் இறைவன். நல்ல பொன்னொடும் வெள்ளியும் நவமணி திறனும் பல்வகை திறத்து உலோகமும் உணர்ச்சிகள் பலமும் எல்லையில் பொருள் சுமந்து எல்லாத்தையும் வச்சிருந்தோம். என்ன ஆகல? கட்டானது மேலே வரவே இல்லை, கீழே தான் இருக்கு. இதை பார்த்தோம்னா அங்க இருந்த மக்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் அமைத்த சிவன் திருப்பிய கோவணம் இடும் தெழுந்தட்டுக்கு அவனிலே அமர்ந்தியா நடனலாம் அன்றி புவனம் யாவும் வேணிலா என்பது புகழும். இறைவனுடைய அவனுக்கு ஈடா எதை சொல்ல முடியும்? அமர்நீதியாருடைய செல்வம் இந்த 7 ரூபா நிலைமை மற்றது நோக்கிய நிகழ்வினால் நேர் நின்று உலகில் பகரணம் உன்னுடையாமை தொழுந்தி தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துறையில் ஏக பெறுவது உன்னருள் என சொல்லுதார். உடனே தான் கடைசியா இருக்கிறது, என் மனைவி என்னுடைய பிள்ளை இவர்கள் நாங்க மூவரும் தான் இந்த தட்டுல ஏறணும். இந்த சக்கரத்திலிருந்து அவர்களை விடுவிக்கணும் இல்லையா? அருளாளர் இல்லையா? அவர் தங்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா? அப்ப உலக சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும் இல்லையா? அப்ப எப்படி விடுவிக்கிறது? நீயும் இந்த தட்டிலே ஏறு, உன்னை நான் அழைத்து செல்கின்றேன் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த தட்டிலே ஏறுவதற்கு இறைவன் சம்மதிக்கின்றார். மனம் மகிழ்ந்து அவர் மலர்கழல் சென்னியால் வணங்கி துணை மலர்கழல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தனையுடன் கொடு தனித்துணை வளங்கொண்டு தகவால் இணை செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து. அப்ப என்ன செய்கின்றார்? இறைவன் சம்மதிச்சோன இறைவனை பலமுறை வணங்கி அவர்கள் மூவரும் அந்த தட்டிலே ஏறுகின்றனர். இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனின் பெருந்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அங்கெழுந்து அஞ்செழுத்து ஓதின ஏறினார் தட்டில். நம பார்வதி பதையே அர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திறனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அப்படியே அந்த தட்டுல ஏறிட்டாரு. மூவருமே ஏறிட்டாங்க. வண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அறை தோவனம் அணுகும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அறவை கொண்டும் நேர்த்தின்றது தலைத்தார். துறையானது மேலே நின்று விட்டது. பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திறனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இன்னும் 3 பாடல்கள்.
மிசை நின்ற நேர் துதிக்கும் வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று தம்முன் தொழுதிருக்கும் அழிவில் வான் பதம் கொடுத்து படு எழுந்து அருளினார் ஐயர். அப்ப என்ன பண்றாரு இறைவன் தன் கைலாயத்திலே இருக்கின்ற அந்த பெரிய பதத்தை அமர்நீதி நாயனாருக்கு அருளி செய்கின்றார். அது மட்டும் இல்ல, அவர் கூடவே அழைச்சிட்டு போறார் பாருங்க. நாதர்தம் திருவருளினார் நற்பெருந்துளையே மீது கொண்டெழு விமானமதாகி மேற்செல்ல போதில் அன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதி யூர்த்தியாருடன் சிவபுரியினை அடைந்தார். எப்படி பாருங்க, அப்படியே சில பேர் மோட்சம் கிடைச்ச பிறகுதான் இறைவனை அடைஞ்சிருக்காங்க. ஆனா உயிரோடையே என்ன பண்றாரு, தனி விமானம் அமைத்து என்ன செய்கின்றார், கைலாயத்திற்கு அவர் குடும்பத்தோடு அழைத்துக்கிட்டு போறாராம் இறைவன். இந்த கல்யாண சுந்தர பெருமான் எப்பேற்பட்ட கருணையான ஒரு மிகப்பெரிய பெருமான் இல்லையா? அவர் என்ன பண்றார், அவர் அமர்நீதி நாயனாரை கைலாயத்திற்கு கூடவே அழைத்துக்கிட்டு செல்லுகின்றார். இவ்வாறாக அமர்நீதி நாயனாரின் புராணத்தை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இவ்வாறு புராணம் நிறைவடைகிறது. திருச்சிற்றம்பலம்.
காசி இங்க வா காசி இங்க வாடா